गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 8ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, சித்திரை மாதம் 25ஆம் தேதி. இன்றைய திதி அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதிய நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு சில நேரங்களில் கோபத்தோடு காணப்பட்டாலும் பெரும்பாலும் பழகுவதற்கு இனிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. அழகு சாதன பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய வரும். நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா வீட்டில் உள்ள, இல்லைன்னா நம்மளுடைய வேலை செய்யும் இடங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அலங்கார ரீதியான பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் அக்கறைகளும் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கலைநயம் மிக்க பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாலின நபர்களை கவரும் வண்ணம் தோற்றமும் பேச்சுகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஆடை அலங்காரத்தோடு காணப்படுகின்ற ஒரு சூழல்கள் இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அழகு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான அக்கறைகள் இருக்கும். அதனால உங்களுடைய ஒப்பனைகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாழ்க்கை துணையோடு இணக்கமாக இருக்கின்ற ஒரு சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். சின்ன சின்ன தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களை சுற்றி அதிகமாக இருக்கும். செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுடைய ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதற்கெல்லாம் மருத்துவம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக தேவை. புதிய பதவிகளை வகிக்கின்ற சூழல்கள் எல்லாம் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெயரும் புகழும் பெறும் நபராக இன்னைக்கு இருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு பாராட்டு மழையும் ஒரு புகழும் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கத்துக்கணும், இதற்கெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னுதாரணமா இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தலைமை ஏற்கும் பண்புகள் உங்களிடம் அதிகமாக இருக்கும். தலைமைத்துவ சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நிர்வாகத்திறன் மிகுந்த நபர்களாக இன்னைக்கு காணப்படுவீங்க. டிராவல் சம்பந்தமான வேலைகள், ஜவுளித்துறை, ஃபேன்சி ஸ்டோர், பியூட்டி பார்லர், வாசனை திரவியங்கள் இது போன்ற தொழில்கள்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ இல்லைன்னா அது சார்ந்த முயற்சிகளோ எடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த வேலைகள் உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும். அதன் வழியில உங்களுக்கு நிறைய லாபங்களோ இல்லைன்னா வேறு புதிய வாய்ப்புகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பரணி நட்சத்திரக்கார
நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தடுமாற்றங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கும். புதிதான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. ஒரு இன்டர்வியூ போறது, வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம புதிதா செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அதிலெல்லாம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். ஒரு வரன் பார்க்க போகலாம். வெளிநாடு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா புதிதாக வேலை தேடும் விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுத்து செய்யலாம் இன்னைக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். விரும்பிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். அழகு சாதன பொருட்கள் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உல்லாச பயணம் போகுகின்ற ஒரு எண்ணம் நிறைய இருக்கும். நண்பர்களோடோ இல்லைன்னா குடும்பத்தோட உறவினர்களோட நம்ம ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுகர் இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு அழகு சார்ந்த சிகிச்சைகள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் இருக்கும். அதன் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தன்னுடைய ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்றது, இல்லைன்னா ஹேர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி தன்னுடைய அழகு ரீதியில ஏதாவது ஒரு சிகிச்சை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம அதுல ஈடுபாடும் ஒரு செயல்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வங்கி கடன் அல்லது மற்ற கடன்கள் ஏதாவது இருக்குன்னா அதையெல்லாம் சரியாக அடைக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. புதிதாக அறிமுகமாகும் எதிர்பாலின நபர்களிடமும் கொஞ்சம் கவனத்தோடு பழகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வெளியே எடுத்துக்கொண்டு செல்லும் போது அதிக கவனங்கள் தேவை. முடிஞ்சா நம்ம ரொம்ப அதிகமான விலையுள்ள பொருட்களை எல்லாம் வெளியில எடுத்துட்டு போகாம இருக்கிறது ரொம்ப இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். அதனால பொருட்கள் மீதான கவனங்கள் இன்னைக்கு அதிகமாக தேவை. தந்தைக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான மருத்துவ செலவுகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இல்லற வாழ்வில் மனைவியோடு இணக்கமாக இருக்கின்ற சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். பாத பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. நம்பியவரை எண்ணி ஏமாற்றம் அடையும் ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அதனால எதிர்பாலின நபர்களிடம் நம்ம இன்னைக்கு கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெரிதான நம்பிக்கைகளும் நம்ம புதிதா அறிமுகமாகிற நபர்கள் மீதோ வேறு ரொம்ப ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கிறவங்களுமே ஏமாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எல்லாரிடமும் கொஞ்சம் கவன நிலைகளோடு பழகுறது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னைக்கு. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செல்லுகின்ற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. ரகசிய பண வரவுகள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய பொருட்களின் மீது மூலதனம் செய்கின்ற ஒரு சூழல்கள் நிறைய இருக்கும். இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொருட்கள் மீது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலை ரீதியான விரயங்கள் ஏதாவது ஏற்படலாம். அதாவது நம்ம இந்த மாதிரியான கலைகளை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான ஒரு செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முடிஞ்ச அளவு இன்னைக்கு சுப செலவுகளா பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிய முயற்சிகள் எதுனாலுமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அது நல்லபடியாக இரட்டிப்பு லாபத்தோடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
உங்களுடைய ஒரு வரன் தேடும் பயணமாக இருக்கலாம், கூட்டு தொழில் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தமான வேலைகள் உள்ள பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளிலும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். பிள்ளைகளால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பசங்கள்லாம் பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில நமக்கு ஏதாவது உதவிகளோ நன்மைகளோ இல்லைன்னா பண ரீதியான விஷயங்கள்ல ஒரு மேன்மைகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் வழியில சிலருக்கு லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறு செலவுகள் செஞ்சோம்னா அதன் வழியில பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செய்தொழில்கள் மூலம் இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். கால்நடை வளர்ப்புல லாபங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெளிநாட்டு இனங்கள் சம்பந்தமான ஒரு கால்நடைகள் எல்லாம் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதன் வழியில இன்னைக்கு லாபங்கள் நெறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. மூத்த உடன்பிறப்புகளுக்கு பழகுவதற்கு இனிய நபராக இன்னைக்கு இருப்பார். அவர் வந்து ரொம்ப இனிமையான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நெறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பணியினால் பெரும் லாபங்கள் இன்னைக்கு நெறைய இருக்கும். எதிர்பாலின நண்பர்கள் வழியில லாபங்கள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. மருமகள் வழியில உதவிகளோ, நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. வாகன யோகங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். விரும்பிய ஆடை, ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பகுதிகள்ல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. அதன் ரீதியிலான மருத்துவம் பார்க்கும் எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் நெறைய இருக்கும். கலைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா, சமையல் கலைகள், சிற்பம் சம்பந்தமான வேலைகள், ஓவிய ரீதியிலான ஒரு வேலைகள், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கலைகள்ல நம்ம வந்து நம்மளுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நெறைய இருக்கும். சிலருக்கு விமான பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சூழல்களும் நெறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா, உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. சிறப்பான செல்வ சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. கலை ரீதியான எண்ணங்கள் இருக்கும். நம்ம வந்து இந்த கலைகள கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய ஒரு முயற்சிகளிலோ, இல்லன்னா நம்ம ஒரு கிளாஸ் கூட சேர்றது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு நெறைய சூழல்கள் இருக்கின்றது. ஆடம்பரமாக வாழும் மனநிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஒரு ஆசை இருக்கு, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள்ல இன்னைக்கு ஒரு ஆடம்பர சூழ்நிலை சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பேராசைகள்னால இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால எதிர்பாலின நபர்கள் வந்து புதிதா நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க வந்து இத புக் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது, நம்மளா கொஞ்சம் வந்து சரி இருக்கலாம் அப்படின்னு நெனச்சு நம்ம எதையுமே வந்துட்டு பேராசைகள்னால ஒரு மூலதனமோ, இந்த மாதிரியான போடுற விஷயங்கள்ல கொஞ்சம் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. மகிழ்ச்சியான விஷயங்கள்ல எல்லாமே ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சுயநல விரும்பிகளாக இன்னைக்கு இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க. எதிர்பார்த்த பொன், பொருள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. புதிதாக ஒப்பந்தம் போடுகின்ற விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. சொகுசான கௌரவ பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கும். மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போதும் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தேவை.
திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயம் வேகமா முடியணும்னு நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்த நீங்க தாராளமாக பண்ணலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. அந்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஆகலாம். அது மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தமான பிசினஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில் ரீதியான புதுமையான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். சிலருக்கு ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். வாசனை திரவியங்கள் சம்பந்தமான விற்பனைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். பர்னிச்சர் தயாரிக்கும் பணிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு, அதன் ரீதியான தொழில்கள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நறுமண பொருட்கள் விற்பனை, அதாவது நம்மளுடைய சமையல்ல பயன்படுத்த பொருட்களாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு முக்கியமான இந்த வேர்லாம் நறுமண பொருட்களா இருக்கு. இந்த மரத்தினுடைய பட்டைகள் எல்லாம் நறுமண பொருட்கள்ல இருக்கு. இந்த மாதிரியான நறுமண பொருட்கள் சம்பந்தமான விற்பனைகளும் சிலருக்கு ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இனிப்பு பொருட்கள், இனிப்பு பானங்கள், அந்த உணவு பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் இனிப்பா இருக்கிற ஒரு வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு அதன் ரீதியிலான தொழில் முயற்சிகள்ல இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மலர்கள் விற்பனை பண்றவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். டிராவல் சம்பந்தமான பிசினஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு இதன் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு சினி ஃபீல்டுல நம்ம போய் ட்ரை பண்ணலாம், ஒரு கலை ரீதியான ஒரு சினிமா துறைக்குள்ள நுழையலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதற்குள்ள முயற்சி செய்கின்ற எண்ணங்களோ ஈடுபாடுகளோ இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பியூட்டி பார்லர் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். விலை உயர்ந்த கால்நடைகள் விற்பனையில ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். கலைநயம் மிகுந்த பொருட்கள் விற்பனைகளை ஏதாவது செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதாவது வீட்டுல நம்ம வீடையே ஒரு கலைநயம் மிகுந்த ஒரு வீடாக கட்டுறவங்கள்ல இருந்து வீட்டில் உள்ள சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் வரைக்கும், நம்ம பெரிய வீடுல இருந்து சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலைநயம் மிகுந்த தொழில்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இந்த மாதிரியான மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே சிலருக்கு தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஐ ஹாஸ்பிட்டல்ஸ், ஐ ஆப்டிகல்ஸ், பட்டு சம்பந்தமான தொழில்கள் இதில் எல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்களோ, இல்லைன்னா இதுல சுயமா ஒரு தொழிலா எடுப்போம் அப்படிங்கிற எண்ணங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அதிகாரமிக்க பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வியாபார ரீதியிலான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களை சார்ந்தது எல்லாமே கூடும் இன்னைக்கு. பரிசுகளும் வெகுமதிகளும் இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மதிப்பிற்குரிய நபர் என போற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். தொழில்முறை சம்பந்தமான மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொள்கின்ற ஒரு சூழல்கள் நிறைய இருக்கும். அரசு பணிகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ, இல்லைன்னா அதுல நிறைய ஈடுபாடுகள் எடுத்து செயல்படுகின்ற எண்ணங்களும் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பழமை வாய்ந்த அம்பாள் கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கு, நம்ம இந்த அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தொழில்ல எல்லாமே முதன்மை வகிக்கும் ஒரு சூழல்கள் இருக்கும். நம்ம எல்லாத்துலயும் ஜெயிச்சு நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முதன்மைத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். நிர்வாகத்திறன்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். தோள்பட்டை சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. அதே மாதிரி கால் சம்பந்தமான பகுதிகளிலையும் கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. பூந்தோட்டம் அமைக்கின்ற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். சிலர் அந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொத்துகள் மீதான கடன்களை சரிவர
அடைக்கிறது மிகவும் நன்மையாக இருக்கும். தொழில்முறை சாதனைகள் எல்லாம் படைக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இன்னைக்கு இருக்கின்றது. வீணான பேச்சுகளை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக எடுக்கலாம். அது நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருளாதார ரீதியில இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம செய்கின்ற வேலைகள்ல இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. சாலை பகுதிகளை கடக்கும் போதோ, வண்டி வாகனங்களில் செல்லும் போதோ, நம்மளுடைய தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களிலோ, இந்த மாதிரி நம்ம எந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தையோடு இணக்கமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையோடு சேர்ந்து ஒரு பயணங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளலாம். சிலருக்கு உல்லாச பயணம் சம்பந்தமான ஒரு பயணங்களாக மேற்கொள்கின்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாட்டுகள்ல வேலை ஒரு தொடர்பான விஷயங்களாகவோ, இல்லைன்னா தொழில் தொடங்கும் விஷயங்களாகவோ, இல்லைன்னா பயணங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, இதையெல்லாம் தந்தையிடம் ஒரு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளோடு நல்ல இணக்கமான சூழ்நிலையில இன்னைக்கு அதிகமாக பழகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை எல்லாம் தந்தையிடம் ஆலோசனை செய்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு அதன் வழியில நிறைய கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. இனிமையான மனநிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வாகன ரீதியிலோ, சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ, நல்ல செல்வ வளம் சம்பந்தமான விஷயங்களிலோ, இதுல எல்லாமே ஏதாவது ஒரு விஷயங்கள்ல இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தைக்கு தலை சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக பொன் பொருள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் குறித்து தந்தையிடம் ஒரு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்களை தந்தையிடம் ஆலோசனை செய்கின்ற ஒரு சூழ்நிலைகளோ, இல்லைன்னா அதன் சார்ந்த ஒரு எண்ணங்களோ உங்களுக்கு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகளால் இன்னைக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளிநாட்டில் சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் தந்தையிடம் ஒரு ஆலோசனை செய்கின்ற ஒரு விஷயங்களும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாகன பராமரிப்பு துறைகள்ல நம்ம வேலைக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. பணப்பயிர் உற்பத்தி செய்கின்ற துறைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து அதன் வழியில நம்ம நிறைய ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. திடீர் பொருள் வரவுகள் எல்லாம் வர உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல் ரீதியான கவனங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அவசியமாக தேவை. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகளில் சிலர் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமை தாங்கும் குணங்களோ இல்லைன்னா எண்ணங்களோ உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதுலையுமே நீங்க கொஞ்சம் லீடர்ஷிப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். கௌரவ பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதில் உல்லாசமான ஒரு நிலை இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதிலும் வெற்றி பெறும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களோ அதன் வழியில நமக்கு பெரிய லாபங்களோ கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவை. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்தி துறைகள்ல இன்னைக்கு முழுமையடையும் நல்லபடியாக
இருக்கும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து நம்ம எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்கும்போது அதுல சரிவர நம்மளுடைய ஒரு திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த முடியாம போயிடும். அதனால புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால எல்லா விதமான புதிய முயற்சிகளும் இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியை களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் ரீதியான ஏதாவது ஒரு உடல்நிலை பிரச்சனைகள், இந்த மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள்னால உடல்நிலையில கொஞ்சம் அவதி நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாலின நபர்களிடம் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக இன்னைக்கு தேவை. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல ஏதாவது இடைஞ்சல்களோ வீணான அலைச்சல்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செய்யத்தகாத காரியங்களை செய்வதனால் பிரச்சனைகள் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால எந்த விஷயங்களை செய்யணுமோ அதை மட்டும் நம்ம ஈடுபாடுகள் எடுத்து செய்யறது மிகவும் முக்கியமான ஒன்றாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்ப பெண்களோடு வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால பேசும்போதும் கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. தேவையில்லாத ஒரு விஷயத்துல எல்லாம் நம்ம ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு பெண்கள் வழியில அதிகமான வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாலின நபர்கள் வழியில நமக்கு ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள்ல நம்ம ஏதாவது மருத்துவ செலவுகள் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. பெண்கள் வழியில உங்கள் மீது வீண் பழிகளோ அவதூறுகளோ விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. நீர் சம்பந்தப்பட்ட உடல் நோய்கள்னால அவதி நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. முடிஞ்சா அதையெல்லாம் பெரிதாக வெளியே எடுத்துட்டு போகாம இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த பட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னா அதுல கவன நிலைகள் தேவை. ரத்தினம் சம்பந்தமான நகைகள் ஏதாவது கொண்டு போறீங்கன்னா அதுல கவன நிலைகள் தேவை. பொன் பொருள் இந்த மாதிரி ஆபரண ரீதியில ஏதாவது கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் அதிக கவன நிலைகள் தேவை. உங்களுடைய வாகன ரீதியிலையும் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. இந்த மாதிரி பெரிய அளவிலான ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருட்களை எல்லாம் வெளியே எடுத்துட்டு போகாம இருக்கிறது இன்னைக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எதிர்பாலின நபர்களுக்கு கடன் தரும் ஒரு சூழல்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப அன்பர்கள் மீது கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. எதிர்பாலின நபர்களிடம் ஏமாற்றம் அடையும் சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாசனை திரவியங்கள், முகச்சாயங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போதும் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. மதிப்பு மிகுந்த பொருட்களை எல்லாம் அன்பளிப்பாக தரும் சூழல்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உற்பத்தி துறைகள்ல சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உல்லாச பயணம் செல்பவர்களுக்கு வண்டி வாகனங்களில் எல்லாம் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. பயண ரீதியிலான விஷயங்கள்லயும் கவன நிலைகள் தேவை. சிலருக்கு வீடு, நிலம், கட்டிடம், வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல சிரமங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கும் நபர்களுக்கு வேலைகள்ல சின்ன சின்ன சிக்கல்களோ இல்லைன்னா உடன் வேலை பார்க்கும் நபர்களால ஏதாவது பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. நல்லா நம்ம கொஞ்சம் விசாரிச்சு செய்யறது மிகவும் முக்கியமான ஒன்று. மனைவி வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
உங்களுடைய ஒரு வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு வெளிநாடு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழில் தொடங்கும் எண்ணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு சுப காரியங்களுமே இன்னைக்கு நீங்க பண்ணலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நட்பு ரீதியில ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதன் ரீதியில நமக்கு துன்ப நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போதும் அதன் வழியில பிரச்சனைகளோ இல்லைன்னா ஏதாவது ஏமாற்றங்களோ இடையிலேயே நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள் எதுலையுமே இன்னைக்கு நீங்க ஈடுபட வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமண விஷயங்களாக வரன் பார்க்கும் நிகழ்ச்சிகள் சிலருக்கு நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. வரன் வீட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அழகான வரனாக அமையும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்லர், ஏதாவது பியூட்டி பார்லர் சம்பந்தமான வேலைகள்ல நம்ம ஏதாவது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரலாம். டிராவல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ற விஷயங்கள்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாசனை திரவியங்கள் சம்பந்தமான விற்பனைகள்ல ஏதாவது ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நறுமண பொருட்கள் விற்பனை, அதாவது மற்ற நறுமண பொருட்கள் விற்பனைகள்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பர்னிச்சர் சம்பந்தமான விஷயங்கள்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பட்டு உற்பத்திகள்ல ஏதாவது பட்டு உற்பத்தியோ இல்லைன்னா விற்பனைகளிலோ நம்ம ஏதாவது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸா பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பார்ட்னரோடு இன்னைக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. இனிமையான உல்லாச பயணங்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகளோ எண்ணங்களோ இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும். எதிர்ப்பாளன நபர்களிடம் கொஞ்சம் கவனமும் இன்னைக்கு அவசியமாக தேவை. வாழ்க்கை துணைக்கு வாசனை பொருட்கள் சம்பந்தமான விற்பனைகள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக ஆர்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இனிய இசைகளால ஈர்க்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். இனிய இசைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இல்லைன்னா அதன் ரீதியில் நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மலர்கள் சம்பந்தமான விற்பனைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். இனிப்பு பொருட்கள், இனிப்பு பானங்கள் இதெல்லாம் விற்பனை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். புதிதாக ஆடைகள் வாங்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு யூரினரி சம்பந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ், யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், இதற்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்காக நம்ம நன்கொடை வழங்குகின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் சிலருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சமுதாய அந்தஸ்துகள் எல்லாம் இன்னைக்கு உயர்வாக இருக்கும். விலை உயர்ந்த திருடு போன பொருட்கள் பற்றிய விவரங்கள் சிலருக்கு தெரிய வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மாமனார் வழியில செல்வங்கள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. டெக்ஸ்டைல் சம்பந்தமான பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில லாபங்கள் நிறைய கிடைக்கும். அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது மருத்துவ உதவி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. பேங்கில் வீடு, வாகனம், பிசினஸ் ரீதியில லோன் ஏதாவது கேட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அப்படி கேட்டிருந்தீங்கன்னாலும் அந்த பேங்க் மூலமா நமக்கு ஏதாவது லாபகரமான செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு
நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது அதன் வழியில நமக்கு பெரிய இழப்புகள் ஏற்படலாம். இல்லைன்னா அந்த வேலையில சரிவர செயல்பட முடியாம போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகள் எதுலையுமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரிகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த விஷயங்கள் மேற்கொண்டாலும் அது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எந்த தேவை இருக்கோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அந்த வேலை நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சில வேலைகள் பாதியிலேயே நடந்து நின்னு போயிருக்கும். இல்லைன்னா சில வேலைகள் ஆரம்பத்திலேயே நம்ம எந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தருகின்ற விஷயங்கள்ல கவன நிலைகள் அதிகமாக தேவை. அந்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. இல்லைன்னா ரொம்ப கால தாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சிறிய முதலீடுகள் சம்பந்தமான வேலைகள், புதிதாக தொழில் தொடங்குறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சின்ன அளவுல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், அது எந்தெந்த மாதிரியான ஒரு துறைகள்ல இறங்கலாம் அப்படின்னா, பார்லர் சம்பந்தமான விஷயம், பியூட்டி பார்லர் சம்பந்தமான விஷயங்கள், பெயிண்டிங் சம்பந்தமான விஷயங்கள், அலங்கார பொருட்கள் விற்பனை ரீதியிலான ஒரு விஷயங்களாக இருக்கலாம். பர்னிச்சர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடலாம். பியூட்டி ப்ராடக்ட் சம்பந்தமான சேல்ஸ்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரலாம். கலைத்துறைகள்ல நடிக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் ஒரு கிடைக்கிறதுக்கு அதன் ரீதியில நம்ம ஏதாவது முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தொழில் சிறிய அளவுல நம்ம ஏதாவது தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்ம இப்போ பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு வேலைகள் தேடுறோம் அப்படின்னு சொன்னா அதன் வழியிலையும் நமக்கு அந்த தகுதிகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வேலைகள் கிடைக்கலாம். கண்ணாடி தொழிற்சாலைகள்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய அளவிலான பியூட்டி பார்லர்ல எல்லாம் நம்ம ஏதாவது வேலைக்கு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். நகைக்கடை சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ஏதாவது வேலைக்கு சேரக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். தொலைக்காட்சி சம்பந்தமான விஷயங்கள், விளம்பர ரீதியிலான பணிகள், இதுல எல்லாம் நம்ம ஒரு வேலை தேடி போனோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான தகுதிகள் இருக்குன்னு சொன்னா இதுல எல்லாம் இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசைக்கருவி சம்பந்தமான விற்பனை கூடங்கள்ல நம்ம ஏதாவது வேலைக்கு சேரக்கூடிய ஒரு முயற்சிகள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய பெரிய டிராவல்ஸ்ல எல்லாம் நம்ம ஏதாவது வேலைக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல நம்ம ஏதாவது வேலைக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடிய வழியில இன்னைக்கு ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் வாங்கும் சூழல்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அழகு சார்ந்த சிகிச்சைகள் மேற்கொள்ளுகின்ற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஹார்மோன் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ இல்லைன்னா தோல் ரீதியான பிரச்சனைகளுக்கோ நம்ம ஏதாவது மருத்துவ உதவி, மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கும். அதன் வழியில சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாருன்னா அவர் வழியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர்க்குழாய் சம்பந்தமான நோய்கள்னால நம்ம ஏதாவது மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. சகோதரிகள் வழியில நம்ம ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெண்கள் வழியில வீணான வம்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சந்தேக உணர்வுகள் சிலருக்கு அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர் ரக கால்நடைகள் குறித்த செய்திகளை எல்லாம் அறியக்கூடிய ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். அத பத்தி நம்ம பின்னாடி பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா இப்பயே அது குறித்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பிரீட் இருக்கிற ஒரு டாகா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு மாடு, பசுமாடு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும் கால்நடை சம்பந்தமான விஷயங்கள்ல. கண், காது, வாய் இந்த மாதிரியான புலன்கள் ரீதியிலான
ஒரு விஷயங்கள்ல நம்ம அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு வெளியே போகும்போது விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நெறைய இருக்கின்றது. இசை, நடனம், கச்சேரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மேடை அமைக்கின்ற பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சொகுசு மிகுந்த பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. நம்ம எந்த ஒரு விஷயங்கள்லயும் நண்பர்களிடம் பழகும்போது, நம்ம அவங்களுக்காக நெறைய ஹெல்ப் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அவங்க வழியில நமக்கான ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இன்னைக்கு இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எல்லாமே நீங்க மேற்கொள்ளலாம். வளமுடன் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவன நிலைகள் தேவை. செய்யும் வேலைகள்ல இன்னைக்கு கவனம் தேவை. எந்த ஒரு வேலைகள்ல ஈடுபடும் போதும் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருந்து கொள்வது மிகவும் நலம் தரும். உங்களுடைய ராசியான நிறம் பேபி பிங்க். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். கர்ப்பப்பைகள்ல ஹார்மோன் ரீதியான குறைபாடுகளுக்கு மருத்துவம் பார்க்கின்ற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெண் பிள்ளைகளால மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களால ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு இனிமையான மனநிலைகள் இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் ரீதியில பார்த்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகளால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் இவர்களோடு எல்லாம் இணக்கமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. உயர்கல்விக்கான தகுதிகள் எல்லாம் முன்னேற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னா அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுல மட்டும் உடல்நிலையில அவருக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவை. இனிமையான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனநிலையிலையுமே மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அம்பாள் கோவிலுக்கு தரிசனத்திற்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம எப்பயாவது நினைச்சிட்டே இருந்திருப்போம். அதற்கான முயற்சிகள் எல்லாம் இப்ப எடுக்கலாம். நம்ம இந்த கோயிலுக்கு போலான்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இப்ப போகலாம் அப்படிங்கிற முயற்சிகள்ல ஈடுபடலாம். அப்படி இல்லைன்னா இப்போது வேண்டிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்பாள் கோவில்களுக்கு செல்லும் சூழல்கள். மனதிற்கு பிடித்த நபர்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. உல்லாசமான பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். திடீர் பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. இனிப்பான உணவுகள் உண்ணும் எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இசை கருவிகள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். இசைத்துறைகள்ல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இசை சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதன் சம்பந்தமான கருவிகள் வாங்கக்கூடிய ஒரு ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்கால சேமிப்புகள் குறித்து நம்ம ஏதாவது யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில சொத்துகள் வரவுள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய நட்புகள் எல்லாம் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களோட உற்பத்தி பராமரிப்பு வேலைகள்ல நம்ம கால்நடைகள்ல ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல எல்லாம் உயர் ரக கால்நடைகள்ல ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல எல்லாம் அதிக பலன்கள் கிடைக்கும். அதன் வழியில நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைநயமிக்க பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு மார்பு மற்றும் நுரையீரல் சம்பந்தமான பகுதிகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாளராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதாவது பியூட்டி ப்ராடக்ட் சம்பந்தமான ஒரு தயாரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் சேல்ஸ் பண்ற விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னா அதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும்.
திரைப்பட தயாரிப்பாளர் வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ண நிலைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முயற்சிக்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். நடனம் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ஏதாவது முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை கச்சேரி சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களோ இல்லைன்னா முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களோ இன்னைக்கு அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைநயம் மிகுந்த ஆடை வடிவமைப்புகள் எல்லாம் நம்ம ஈடுபடலாம். அதன் சார்ந்த ஒரு ஒரு அந்த படிப்புகள் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலைத்துறைகள்ல வேலைகள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் வழியில முயற்சி செஞ்சீங்கன்னா புதிதா இப்பதான் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்கின்றது. திரையரங்க வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியோடு நல்லபடியாக இன்னைக்கு சூழல்கள் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு நம்ம எந்த ஒரு புதிய முயற்சியையும் எடுக்கும் போது அந்த முயற்சிகளில் சரிவர செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு எடுக்க வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். வரன் பார்க்க போவதாக இருக்கலாம், புதிதான தொழில் முயற்சிகளாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா வெளிநாடு வேலை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் அதுல ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். அழகிய கலைநயம் மிகுந்த ஒரு வீடுகள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா வாகன ரீதியில நம்ம கொஞ்சம் ஹை கிளாஸா நம்ம நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு இருக்கும் வீட்டை அழகுபடுத்தும் ஒரு முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதாவது பெயிண்டிங் சம்பந்தமான விஷயங்கள் புதிதாக கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றலாம். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்து நம்ம பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வீட்டிலேயே தோட்ட வேலைகள் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி மலர்கள், இந்த கலர்ல மலர்கள் இருக்கணும், இந்த மாதிரியான அழகு சார்ந்த ஒரு மரங்கள் எல்லாம் வைக்கணும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அப்படி இல்லைன்னு சொன்னா வீட்டுல சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் வாங்கி அதன் மூலமா நம்ம வீட்டை அழகுபடுத்துற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வீட்டை அழகுபடுத்துகின்ற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தப்பட்ட மேற்கல்வி படிக்கும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில ஏதாவது முயற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு கம்ப்யூட்டர் டிசைனிங் ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அதன் ரீதியில படிக்கிற ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கேமரா சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அழகு ரீதியான படிப்புகள், நம்ம மருத்துவங்கள்லயுமே இப்ப அழகு ரீதியான படிப்புகள் இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஏதாவது மேற்கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். வியாபார ரீதியிலான எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாயின் மனநிலையில இன்னைக்கு இனிமையான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். உறவினரோடு நல்ல இணக்கங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நல்லபடியாக பழகுற சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்பாள் கோவில்களுக்கு தரிசனத்திற்கு செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். விரும்பிய ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை வீடுகள், தோட்டம், தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாச ரீதியிலான உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவ ஆலோசனை
வாசனை வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பிரிந்த நபர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை, நடனம், சினிமா, நாடகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிலருக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கொஞ்சம் சுயநலமான எண்ணங்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வாசனை பொருட்கள் விற்பனைகள் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு விற்பனைகள் நல்லபடியாக நடக்கும். சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நம்ம ஏதாவது மருத்துவ ஆலோசனை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைநயம் மிகுந்த மாளிகை கட்டும் எண்ணங்கள் எல்லாம் சிலருக்கு அதிகமாக இருக்கும். சிலர் வந்து வெளிநாட்டுல எல்லாம் செட்டில் ஆகியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து அவங்க பணக்கார குடும்பமாக இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் புதிதாக பெரிய அளவுல ஒரு நிறைய அலங்காரத்தோடு கூடிய ஒரு வீடுகள் எல்லாம் கட்டணும் அப்படிங்கிற பிளான் போடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உற்பத்தி துறைகளாக இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பத்திரிகை தயாரிக்கும் பணிகள்ல இன்னைக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அழகு கலை, நடிப்பு கலை, டான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், போட்டோ சம்பந்தமான விஷயங்கள் இதுல எல்லாமே நம்ம வந்து புதிதாக கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இந்த மாதிரியான கலைகளை எல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அதன் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். தொழில் சார்ந்த முயற்சிகளும் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அது நல்லபடியாக நடக்கும். ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுமே இன்னைக்கு இந்த தாராளமாக பண்ணலாம். எந்த ஒரு புதிய முயற்சிகளும் இன்னைக்கு எடுக்கலாம். அதன் வழியில நமக்கு லாபங்கள் நிறைய ஒரு புதிதான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்யக்கூடாது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம பெரிய துன்பப்பட ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். அதனால கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். கும்ப ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். புதிதாக முயற்சிகள் செய்யும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு இனிமையான மனநிலைகள் இன்னைக்கு இருக்கும். அவர் கொஞ்சம் மனநிலையில சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தொழில் முறைகளுக்கு தகுந்த வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு இசை ரீதியான விஷயங்கள் நல்லபடியா தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க எல்லாம் அதையே தொழிலா எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. துணிவுடன் செயலாற்றும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம்னு வந்துருச்சுன்னா அதுல வந்து நம்ம ரொம்ப இன்னைக்கு ஒரு தைரியத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. போக வாழ்வு இன்னைக்கு நிறைய இருக்கும். அதாவது சுகபோக வாழ்வு மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஒரு லைஃப் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்குன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்கள், ரத்தினங்கள், பொன் நகைகள் இதெல்லாம் வாங்குற மாதிரியான ஒரு எண்ணங்கள், அதற்கான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மற்றவர்கள் வழியில உங்களுக்கான நன்மைகள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உல்லாச பயணங்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம இங்க ஒரு ட்ரிப் போகலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல பிளேஸ் இருக்கு அப்படின்லாம் அதுல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வசதிகள் அடிப்படையில நம்ம ஏதாவது இடமாற்ற சிந்தனைகள் வரலாம். நமக்கு இங்க வீடு வந்து சரியா செட் ஆகல, நமக்கு ஸ்கூல் பக்கத்துல இல்ல, இல்லைன்னா காலேஜ் சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி வசதிகள் அடிப்படையில நமக்கு இடமாற்ற சிந்தனைகள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
மனோபலம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உல்லாசமான பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும். எழுத்தாற்றல் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். சிலருக்கு இராணுவ ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதுலயுமே இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது மருத்துவ உதவி தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. அரசியல்வாதிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. கவிதை, கட்டுரை, கலையரங்கத்தில் ஆடல், பாடல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இதன் ரீதியில உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருந்ததுன்னா இதன் ரீதியில ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கற்பனைகள், ஓவியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் இன்னைக்கு அதிகமான ஆர்வங்கள் இருக்கும். போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலை ரீதியான பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சில பேருக்கு வரலாம். மருத்துவ ஆலோசனைகள் வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள்ல ஈடுபடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆர்வமுடன் சம்பாதிக்கும் திறன் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதுல சம்பாதித்தல் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. லைஃப் பார்ட்னர் மூலம் சிலருக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு, ஆதாயமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சந்தோஷமான கலந்துரையாடல்களில் எல்லாம் கலந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அதன் வழியில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளையும் இன்னைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கு எந்த வேலை வேகமா முடியணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேலையை இன்னைக்கு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. முடிஞ்சா அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம செலவு செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தன வருவாய் இன்னைக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. கண் பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அதிகமாக தேவை. முக பகுதிகளிலும் கொஞ்சம் கவனநிலைகள் அதிகமாக தேவை. கல்வியில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்களாகவே ஈடுபாடு எடுத்துக்கொண்டு நிறைய கற்கும் சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பேச்சுகளால சாதுரியம் அதிகமாக இருக்கும். பேச்சு ரீதியான விஷயங்கள்ல நீங்க எதையும் சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். இனிமையாகவே பேசி நீங்க காரியங்களை சாதிக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு அழகு ரீதியான கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இந்தந்த மாதிரியான கலைகளை கற்றுக்கொள்ளும் ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இனிப்பான உணவு சம்பந்தமான விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இனிப்பான பானங்களை ஒரு சாப்பிட மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். இதன் ரீதியான விருப்பங்கள் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இழந்த பொருட்களை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக உடைகள் வாங்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. அழகுபடுத்தும் எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதுல முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக கிடைக்கின்ற சூழல்கள் நிறைய இருக்கும். பரிசுகளாகவோ, தானமாகவோ, அன்பளிப்பாகவோ விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வாசனை பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும்.
பற்கள் பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுப்போமா அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாயுடன் பிறந்தவர்களோடு இனிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரம் இதெல்லாம் பண்றீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல லாபகரமான தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காய்கறி, பழ உற்பத்தி இதன் மூலமான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகளாலும் லாபங்கள் நிறைய கிடைக்கும். பணப்பயிர் சம்பந்தமான உற்பத்திகள் பண்றீங்கன்னா அதுல ஏதாவது புதிதாக ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அழகுக்கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதும் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல கவன நிலைகள் அதிகமாக தேவை. இன்னைக்கு நம்ம வண்டி வாகனங்களில் செல்லும் போதோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு தொழிற்சாலைகள்ல வேலை செய்யும் போதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. சாலை பகுதிகளை கடக்கும் போதும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் அவசியம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்களை அணிந்தபடி நம்ம செல்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால இன்னைக்கு செய்கின்ற வேலைகள்ல கவன நிலைகள் அதிகமாக உங்களுக்கு தேவை. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.